வணக்கம். நான் உங்களில் ஒருவன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய மணிமண்டபத்தை நம்ம பார்க்க போகிறோம். திருநெல்வேலியிலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது திருநெல்வேலி டு மதுரை பைபாஸ் ரோட்டில் 31 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மணிமண்டபம் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வீரபாண்டிய கட்டபொம்மன்னாலே நம்மளுக்கு சிவாஜி கணேசன் அவருடைய நினைவு தான் வரும். ஏன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனாக அந்த படத்தில் ஹீரோவாக நடித்து நம்ம எல்லாருக்குமே வீரபாண்டிய கட்டபொம்மன்னா எப்படி இருப்பார், நம்மளுக்கு சிவாஜி கணேசன் தான் நினைவு வரும். அவருடைய வாழ்ந்தது, அவர் பேசினது, வெள்ளையக்காரர்களை எதிர்த்தது, இது எல்லாமே நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வேடத்தில் நடித்து இப்போ வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே எல்லார் மனசுக்குள்ளேயுமே பதிஞ்சது அது மட்டும்தான். நம்ம அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. நாம் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி வாங்க நம்ம பார்க்கலாம். அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆந்திரா தெலுங்கு நாட்டைச் சேர்ந்த ராஜகம்பளம் நாயக்கர் இனத்தில் பிறந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவருடைய உண்மையான பெயர் பார்த்திங்கன்னா கெட்டி பொம்மு தான். தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மனாக பேரை மாற்றிட்டாங்க. அவர் எப்படி பேர் மாற்றினுச்சு, அவர் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னா, அவர் வாழ்ந்த காலத்தை முதல்ல சொல்லிக்கிறேன். 1760 1799 வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு. அவங்க இங்கே பொழப்புக்காக இங்கே தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இங்கே அழகிய மன்னார்புரம்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் வீரபாண்டியன் ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. அவர் அப்போவே நல்ல ஒரு நல்ல ராஜ்யத்தோடு தான் வாழ்ந்திருக்காரு. அவருக்கு குழந்தை இல்லை. இந்த இடத்துல அவங்க நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் இங்கே அதாவது அந்த ஆந்திரா நாட்டிலேருந்து இங்கே அவங்க தஞ்சம் வந்திருக்காங்க. அப்போ இவருடைய அவருக்கு நல்ல விசுவாசமாக இருந்து இவருடைய வீரத்தெல்லாம் பார்த்து அந்த வீரபாண்டியன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய குழந்தையாக இவர் தத்தெடுத்திருக்காரு. இவருடைய எல்லா ராஜ்யத்தையும் நம்ம அதாவது இந்த கெட்டிப்பொம்மு அவருக்கு ஒப்படைச்சிட்டாரு. ஒப்படைச்ச உடனே இங்கே வந்ததுக்கு அப்புறமே அவர் பேர் என்ன பேர்னா, ஆல்ரெடி வீரபாண்டியன் இருந்தார்ல, அவர் வீரபாண்டியன் கெட்டிப்பொம்மை கட்டபொம்மனாக மாற்றி வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பேர் வச்சு, அதுக்கப்புறம் 2/2/1790 பாஞ்சாலங்குறிச்சியில் பாளையக்காரர்களாக இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1795 ஆங்கிலேயர் ஒரு அறிக்கை விடுறாரு. அதில் பாளையக்காரர்கள் உங்களுடைய கோட்டையை இடிச்சிட்டு உங்கள் ஆயுதங்களையும் எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் பெண்டிங் இருக்கிற, அதாவது உங்கள் வரி பணத்தை எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலேயர் நம்ம கட்டபொம்மனை பார்த்து நம்மளுக்கு உத்தரவிடுறாரு. உடனே வீரபாண்டிய கட்டபொம்மன் உடனே அதுக்கு மறுப்பு தெரிவிக்கார். அதுக்கப்புறம் உடனே அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா 1798 ஜாக்சன் துரைக்கும் கட்டபொம்மனுக்கும் ஒரு நேருக்கு நேர் கலெக்டர் ஆஃபீஸில் வச்சு பயங்கரமாக ஒரு வாக்குவாதம் நடக்க, அது ஒரு பெரிய ஒரு கலவரத்திலே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1799 பாஞ்சாலங்குறிச்சி மேதில் ஒரு போர் தொடுக்குறாங்க. அது எப்படி தொடுக்குறாங்கன்னா, அங்கே ஒரு எட்டப்பன் தான் இங்கே உள்ள ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லி ஆங்கிலேயர்கள் இங்கே போர் தொடுக்குறாங்க. முதல் போர் நடக்கும்போது நம்ம கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் அந்த போரில் ஜெயிச்சிருந்தார். உடனே அடுத்து ஜெயித்த உடனே அவங்க தோந்தவங்க ஆங்கிலேயர்கள் சும்மா இருப்பாங்களா, உடனே 2வது தாக்குதல், மிகப்பெரிய தாக்குதல், பீராங்கி வச்சு அந்த கோட்டையை இடித்து தகர்த்துக்கிறாங்க. கோட்டையை இடித்து தகர்த்த உடனே அங்கேருந்து நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகங்கை மாவட்டத்துக்கு தப்பிச்சு போயிருந்தார். அங்கே போய் மருது சகோதரர்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிருந்தார். உடனே அங்கேயும் ஒரு எட்டப்பன் நம்ம ஆங்கிலேயர்கள்ட்ட உடனே தகவல் சொல்லி இங்கே தான் கட்டபொம்மன் இருக்காருன்னு சொன்ன உடனே இங்கேருந்து அந்த ஆங்கிலேயர்கள், அதாவது ஜாக்சன் துரை அவங்க குரூப் எல்லாம் நேராக போய் சிவகங்கை மாவட்டத்தில் மருது சகோதரர்கிட்ட போய் பேசுகிறாங்க. மருது சகோதரர்கிட்ட பேசின உடனே, இல்லை நாங்கள் எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் எங்களை நம்பி வந்தவரை நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்கேயும் ஒரு பெரிய போர் நடக்குது. ஒரு பெரிய போர் நடந்தோடனே அங்கே அந்த சிவகங்கை மாவட்டம் அந்த கோட்டை கிட்ட எல்லாத்தையுமே இந்த ஜாக்சன் துறை, அதாவது ஆங்கிலேயர்களுக்கு அழிச்சிருந்தாங்க. அழித்த உடனே அங்கேருந்து உடனே நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனை அங்கேருந்து பிடிச்சிட்டு கரெக்டாக அக்டோபர் 16 1799 அன்னைக்கு அவரை கைது பண்ணி அன்னைக்கே இந்த இடத்துல வச்சு தான் தூக்கில் போடுறாங்க. இங்கே ஒரு புளிய மரம் இருக்குது. இந்த புளிய மரத்தில் தான் அவரை தூக்கில் போட்டிருக்காங்க. இப்போ அந்த புளிய மரம்லாம் இப்போ இல்லை. அதனால் அதுக்கு பதிலாக இங்கே ஒரு மண்டபம் மாதிரி, இந்த மணிமண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல தான் தூக்கில் போட்டிருக்காங்க. 30 வருஷமாக நாட்டுக்காக அவர் வாழ்ந்திருக்காரு. இவருடைய குலதெய்வம்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்கதேவி.
அதோடைய கோயில் வெளியே தான் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவர் பொதுவாகவே வந்து காலையிலேயே எந்திரிச்ச உடனே திருச்செந்தூர் முருகரை தான் கும்பிடுவார். அதாவது திருச்செந்தூர் முருகருக்கு காலையில் எப்போ வந்து பூஜை பண்ணுறாங்களோ கரெக்டாக அந்த நேரத்தில் தான் அவர் எந்திரிச்சு அவர் சாமி கும்பிடுவார். நீங்கள் உள்ளே வரும்போது அந்த இந்த இந்த மணிமண்டபத்துக்கு உள்ளே வரும்போது அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் முதல்ல பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோருமே வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம இது எல்லோருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோலையும் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோலையும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து சிவாஜி கணேசன் நான் சொன்னோம்ல, அந்த படம் நடித்த உடனே சிவாஜி கணேசன் தான் இந்த இந்த இடத்த, அதாவது தூக்கிலிட்ட இந்த இடத்த ஃபுல்லாமே அவர் வந்து சிவாஜி கணேசன் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அதாவது இவருக்கு நினைவாக இருக்கட்டும்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சியில் முதலமைச்சர் ஆட்சியாக இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா வந்து இந்த இடத்துல வந்து மணிமண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு விஷயம். இது பாருங்கள், இதுதான் சக்கதேவி ஆலயம். அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குலதெய்வம். அவங்க குலதெய்வம் கோயிலை வந்து அந்த சக்கதேவி அம்மனை வந்து இந்த அதாவது மணிமண்டபத்துக்கு வெளியே வச்சுருக்காங்க. நீங்கள் வரும்போது இதையும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதோ ஒரு கோயில் தானே அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. இதுதான் வீரபாண்டியனோட குலதெய்வம், மறந்துடாதீங்க. நம்ம எல்லோருக்குமே நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வரலாறுலாம் சொல்லிக் கொடுங்க. நம்ம இதை பற்றி நான் நிறைய வீடியோ, ஒவ்வொரு வீடியோவும் நான் போடுறேன். இந்த மாதிரி ஒரு வரலாறு வீடியோலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேர் பஞ்சபூதங்கள் நம் உலகம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.